அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்ல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரசம் தாங்க செஞ்சிருக்கேன். இது வந்து ரொம்ப சத்தானதும் கூட. நம்ம அடிக்கடி கூட இந்த ரசம் வந்து செய்யலாம். அது என்ன ரசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் ரசம் தாங்க. இந்த பீட்ரூட் ரசம் இப்ப எப்படி செய்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். நான் வந்து அதாவது மீடியம் சைஸ் பீட்ரூட் ஒண்ணு வந்து எடுத்துக்கங்க. அத வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கங்க. நல்லா தோலெல்லாம் சீவிட்டு துருவி எடுத்து வச்சுக்கங்க. அடுத்து கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். அதுக்கு அடுத்து வந்து ஒரு 5, 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க. சின்ன வெங்காயம் தான் நல்லாருக்கும். சின்ன வெங்காயமே எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு 6, 7 பூண்டு, அடுத்து வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கங்க. இஞ்சி வந்து இந்த சைஸ் இருந்தா போதும். ரொம்ப பெருசு வேண்டாம். அதுக்கு கம்மியாவும் எடுக்க வேண்டாம். அடுத்து வந்து அ சீரகம், மிளகு சீரகம் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து வந்து புளி லெமன் சைஸ்க்கு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து ஒரு தக்காளி எடுத்துக்கங்க. இப்ப இது எல்லாத்தையும் எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஜார் எடுத்திருக்கேன். இதுல வந்து இந்த பூண்டு, இந்த சின்ன வெங்காயம், அப்புறம் இந்த இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1, 2ஆ பொடி பண்ணி எடுத்துக்கங்க. அதாவது நான் ம் கத் க தட்டுக்கல் இருந்துச்சுன்னா, அதுல நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கங்க. இல்லன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல பல்ஸ் மோட்ல குடுத்து இந்த மாதிரி 1, 2ஆ அரைச்சு எடுத்துக்கங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி தான் நான் அரைச்சு எடுத்திருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் எப்படி செய்றது சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து. இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்ப இதுல கொஞ்சமா ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தியிருக்கேன். எண்ணெய் ஊத்திட்டு இப்ப இதுல நம்ம திருவி வச்சிருக்க பீட்ரூட் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கங்க. இது வந்து நம்ம அப்படியே அரைச்சு சேர்த்தா பச்சை ஸ்மெல் வரும். அதனால நான் வந்து ஒரு 2 நிமிஷம் இத நல்லா வதக்கிட்டு, மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சுக்கணும் இத வந்து. இப்ப இத நல்லா வதக்கியாச்சு. இப்ப இத ஆற வச்சு நல்லா அரைச்சு எடுத்திருக்கேன் மிக்ஸில வந்து. தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் நான் அரைச்சு எடுத்திருக்கேன். இப்ப இத திரும்ப ரசம் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப திரும்ப ஒரு கடாய் வச்சிருக்கேன். இந்த கடாயில வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன். அடுத்து வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம தட்டி வச்சிருக்க அதாவது அரைச்சு வச்சிருக்கிற 1, 2 அரைச்சு வச்சிருக்க வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் இத வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இத வந்து சேர்த்துக்கங்க. இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப இதுல அந்த மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அந்த மசாலா வந்து எண்ணெயில நல்லா வதக்கிக்கங்க. இப்ப இத நல்லா வதக்கிட்டு, இப்ப இதுல கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாய், அந்த மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் இந்த எண்ணெயிலேட்டு நல்லா வதக்கிக்கங்க. அடுத்து வதக்கிட்டு, அடுத்து வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் நான். இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. அடுத்து இதுலேட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது பச்சை வாசனை இந்த மசாலாவும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு, இப்ப இதுல கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அத வந்து ஊத்திக்கிறேன் நான் வந்து. இப்ப புளிக்கரைசல் வந்து ஊத்தியாச்சு. புளிக்கரைசல ஊத்துனதுக்கு அப்புறம் இதுல 1 கப்பு தண்ணி வந்து ஊத்திக்கிறேன். அதாவது நம்ம அந்த கெட்டியா தானே கரைச்சு வச்சிருக்கோம். ரொம்ப புளிக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி வந்து ஊத்திக்கிறேன் நான் வந்து. அதாவது தேவைக்கு ஊத்திக்கங்க இது வந்து. ஊத்தியாச்சு. இப்ப இந்த ரசம் வந்து பொங்கி வரணும். பொங்கி வரும்போது நம்ம பீட்ரூட் அரைச்சு வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் இப்போ. இப்ப பீட்ரூட் அரைச்சு வச்சத சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறம் இது வந்து கொதிக்க கூடாதுங்க. இதுவும் இந்த பீட்ரூட், இந்த ரசம் எல்லாம் சேர்ந்து இப்போ திரும்ப பொங்கணும். பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும் இது வந்து. ஏன்னா நம்ம வந்து பீட்ரூட் வந்து நல்லா வதக்கிட்டோம். அதனால கொதிக்க வேண்டாம். இது வந்து கொதிச்ச ரசம் வந்து நல்லா இருக்காது. இப்ப பாருங்க இந்த மாதிரி பொங்கி வரும். இங்க பாருங்க 1, 2 அங்கங்க கொதி வர மாரி இருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து ரசத்த வந்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பீட்ரூட் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாதத்துல ஊத்தி சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.